ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான உனக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்க. ஐயா நான் ஒரு சமீப காலமா நிறைய விஷயங்கள் நோட் பண்றேன், நிறைய பேர் சொல்லியும் கேட்கிறேன். நிறைய அந்த லேடிஸ் பாத்தீங்கன்னா அப்படியே கழுத்துறைய ஜுவல்ல அப்படியே ஃபுல்லா கூட்டிட்டு வருவாங்க. நகைக்கடையே நடந்து போற மாதிரி இருக்கும். கழுத்து முழுக்க ஜுவல்ல போட்டுக்கிட்டு ஒண்ணு பார்வைக்காகவும் சரி, தனக்குமும் கஷ்டம். அவ்வளோ இதுவும் கழுத்துல ஜுவல்ல போட்டுக்கிட்டு முடியாம ஒண்ணு மத்தவங்க பார்த்தாங்கன்னா இவங்க என்ன பாக்குறாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க, இவ்வளோத்தையும் வச்சுட்டு எதுக்காக அந்த விஷயத்த அப்படி செய்யறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி இப்ப என்ன தெரியுங்களா, இப்ப எல்லாருக்கும் என்னன்னா அவங்க கிட்ட இருக்கிறத வெளிக்காட்டணும் ஒரு ஆசை. அதை வெளிக்காட்டணும் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, எங்கிட்ட இவ்வளவு பொருள் இருக்குதுன்னு. இது அது சொந்த பந்தத்துக்குள்ளேயோ பப்ளிக்குள்ளேயோ என்னன்னா இவங்க எல்லாரும் சொன்ன, இவங்க எல்லாரும் பிறரை சிரமப்படுத்தி இவங்க எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது இவங்க யாருக்கும் தெரியல. ஆனா கேட்டா என்கிட்ட இருக்கிற நான் போற என்ன இருக்குதுன்றாங்க. இதே விஷயத்த பாருங்க, இதுவே உன் சொந்த பந்தத்திலயோ உன் ரிலேஷன் கிட்டயோ எதனா ஒரு பொருள் இருக்குது நீ வெளியே காட்டணும் யோசனை பண்ணுவீங்க. என்ன காரணம்னா இவங்க கிட்ட நம்ம கேட்ட என்ன பண்றது, மூட்டுக்கு குடுன்னு கேட்ட அப்ப மட்டும் ஒரு விஷயத்த மறைப்பாங்க. ஆனா இதுவே நீங்க பப்ளிக்கா அந்த மாதிரி இடத்துல வெளியே பப்ளிக்கா போடுவோம், அவங்க பாட்டு உருப்பட ஜுவல்ஸை போட்டு நகையை போட்டு வருவாங்க. இப்ப அதை போறதுனால என்ன எடுத்துப்பாங்களேன், போறதுனால அவ்வளவு நகையை போட்டா உங்க கழுத்துக்கும் வலி. உண்மையிலே அதை போட்டா இவ்வளவு நகை பாதுகாப்பா போன நீ பயத்தோட தான் போன நீ. ரெண்டாவது யாருன்னா பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப அவங்களுக்கு பார்க்கும்போது என்னடா இவ்வளவு நகை போட்டு வராங்களே நம்ம கிட்ட எண்ணம் தோணும். கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. என்னடா இவ்வளவு நகை வச்சு நம்மகிட்ட ஒரு வேலை சோத்துக்கு வழி இல்லாம எண்ணம் தோணும். இப்ப இந்த எண்ணெல்லாம் தோணும் போது கோவம் கூட வரும். இருக்கிறத வச்சுக்கிறாங்க, வெளியே போட்டு சுத்துக்கிறாங்க, அதுவும் வரும். இப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் என்ன பண்ணுனா, நீ இவ்வளவு காசு குத்தி நீ நீதான் வாங்கி போடணும், உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீ போட்டுக்கணும். இது நீ போட்டு இவ்வளவு துன்பத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க எல்லாரும். எனக்கு அதான் உனக்கு ஒண்ணும் புரியாது. நீங்க போட்டுங்க, நீ போடுறதுனால என்ன நடக்க போகுதுன்னு பாத்துங்க. அது போட்டா பயத்துறைய கொஞ்சம் இருக்கும். நீ ஒண்ணு 4 பேரு இப்ப கண்ணு வச்சுட்டான் என்ன, நீ பண்ண வரைக்கும் அதான் நடக்கும். இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப பிற கஷ்டப்படுத்துற மாதிரியான சூழல். நகை நீங்க எடுத்து நீங்க உலகத்து போடுறீங்கன்னா பிறரை கஷ்டப்படுத்துற மாதிரி உங்கள்கிட்ட இருக்குது, நீ போடுற. ஆனா நீ இருக்கிறத வெளிக்காட்டு. அந்த நகைன்றது எதுக்கோசம், உன் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நகை. அதை எடுத்து வெளியே போட்டு நீ அழகு காட்டுறதுக்கு கிடையாது. நீ அப்படி அழகு காட்டும் போது எல்லாரும் பார்க்கும்போது எல்லாருக்குள்ள, ஏன்னா அது நகைன்றது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் ஆடை கிடையாது. அது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் துணி கிடையாது. ஏன்னா அது ஒரு மணி. ஏன்னா இங்க மணினால இங்க எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஒரு சோத்துக்கு இல்லாம இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கழுத்துல கிட்டத்தட்ட 20 சவரம் 30 சவரம் சைனு போறீங்க. அதை பார்க்க மாட்டோம். ஒரு சோறு கிட்ட அவ்வளவு போட்டு நம்ம தோணும்ல. கழுத்துல இருந்து இது வரைக்கும் மொத்தமா நகையை போட்டு போறாங்க இருக்கிறாங்க. நார்மலா சொல்றேன். இப்ப இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்களா, இப்ப இதனால என்ன ஆகும், இல்லாதவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். இப்போ ஒரு சோறு இல்லாதவனுக்கு கஷ்டம், இந்த மாதிரியான ஒரு நகை இல்லாதவனுக்கு கஷ்டம். உண்மைதானே? அவங்ககிட்ட கொஞ்சம் போய் நகை இருந்தா நம்மளும் நல்லா இருக்கு ஒரு எண்ணம் தோணும். இந்த எண்ணங்கள் என்ன பண்ணா, இந்த எண்ணம் யாரு கிரியேட் பண்ணாங்களோ அவங்களையும் அதை டிஸ்டர்ப் பண்ணும். கண்டிப்பா உண்மைதானே? இந்த நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சேர்த்து வச்சதை நீங்களே கழுத்துல போட்டு இவ்வளவு துன்பத்தை நீங்க ஏன் வாங்கிக்கிறீங்க? இது ஏன் நீங்க இது கேட்டா சந்தோஷம் இல்லை, ஒரு ஜாலி. இது சந்தோஷம் ஜாலி இருக்குது. எப்படி தெரியுமா இது? விளையாட்டுல ஒரே விஷயம் தான், ஜெயிக்கிறது தோக்கிறது இருக்குதா, 2 விஷயம் இருக்கு. இப்ப அந்த ஜெயிக்கிறது தோக்கிறது தான் இதே மாதிரிதான் இப்ப இந்த நகை வச்சுக்கிறது. யார் இப்ப ஜெயிச்சு அந்த நகை நான் போட்டுக்கிறேன், இதை பார்த்து அவன் என்ன கோவப்பட்டோம் இல்ல வெறுப்பாகட்டும், என்ன ஒண்ணு அவன் எதனா ஆகட்டும், எனக்கு நான் இருக்குது. அதுல அவங்களுக்கு வெறுப்பு, அவங்கள கஷ்டப்படுத்தி உங்க மகிழ்ச்சி அடையுது. இதுதான் நடக்குது. யூஸ்வலா சொன்னா இதுதான் 100% ஃபேக்ட். நீ இவ்வளவு நீ போட்டு காட்டணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. ஏன்னா உன் செல்வம் உனக்கு எப்ப தேவை பயன்படும் உதவ போது ஒன்றும் விஷயம் இல்லை. நீங்க இவ்வளவு செல்வத்தை இவ்வளவு நகையை நீங்க வாரி போட்டு என்ன பண்ண போறீங்க, என்கிட்ட இவ்வளவு வெளியே காட்டும் போது உங்ககிட்ட கம்மியாகுது, என்கிட்ட அதிகமாகுது. இது ஒண்ணு. இல்லாத போட்டம் பார்த்தா இன்னும் ரொம்ப கஷ்டம். இல்லாத போட்டம் எவ்வளவு பேர் அவங்களாம் பெரிய வருத்தம். இப்ப இந்த இதையா நீ ஏற்படுத்துறீங்க, இது ஏற்படுத்தும் இவ்வளவு சந்தோஷம் வந்து நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு. நம்ம தான் எல்லாரும் நம்ம தான் அறிய போடுவோம் ஒரு எண்ணம். இப்ப இந்த எண்ணம் என்ன பண்ணுது பாருங்க, பிறரை கஷ்டப்படுத்துறதுனால உனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. இந்த மகிழ்ச்சியா வந்தது, பிறரை கஷ்டப்படுத்துறதுனால மகிழ்ச்சி வருது. பிறரை கஷ்டப்படுத்தி இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு தேவைதானா? அந்த மகிழ்ச்சி நிலைக்குமா? அந்த மகிழ்ச்சி உங்களை ஆரோக்கியமாக்குமா, இல்ல அறிவாதான் ஆக்குமா, இல்ல அன்பாக்குமா? கண்டிப்பா இல்ல. அப்போ நம்ம எவ்வளவு ஜுவல்ஸ் சேர்த்து வச்சாலும் ஒரு அளவா என்ன தேவையோ அதை போட்டு நம்ம போனா போதும். இருக்கிறதெல்லாம் நம்ம வாரி போட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இதை ஏன் நம்ம செய்யணும்? இது செய்யறதுனால என்ன ஆகுது? ஒன்னாவது உங்களுக்கும் போடுறவங்களுக்கு தான் கஷ்டம். எது நன்மையும் தீமையும் வராது. அப்போ நீங்க ஜுவல்ஸ் வச்சுக்கிறவங்க, பணம் வச்சுக்கிறீங்க, எதாயினும் உங்க தேவைக்கு தான் வச்சுக்கிறீங்க. அந்த தேவைக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா பெஸ்ட். தேவையில்லாத அலங்காரத்துக்கோசமோ ஆடம்பரத்துக்கோசமோ அதை வெளியே காட்டுறதுக்கோசமோ பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பணமும் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். உங்களுக்கு அது நன்மையும் தீமையும் தர வராது. நீ இவ்வளவு வச்சிருக்கிறத நீ வெளியே காட்டும் போது
நீ காட்டுறதுனால பிறரை கஷ்டப்படுவான். பிறரை கஷ்டப்பட்டா இந்த கஷ்டத்தை கொடுத்த நீ உனக்கும் கஷ்டப்பட்டனா சூழல் உருவாயிடும். இதை தயவு செய்து நீங்க யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப நான் அந்த கருணைன்ற ஒரு செயலுக்குள்ள வரும்போது இப்ப நான் எனக்கும் சின்னதுல இருந்து கஷ்டப்பட்டு வாழ்வாரு. இதுன்னு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சு செயின் வாங்கி போகணும்னு ஆசை. இதெல்லாம் நடக்க கிட்டத்தட்ட 30 வயசுல என்னால அப்பதான் முடியுது. அந்த 30 செயின் வாங்கி போடணும் ஆசைப்பட்டு செயின் வாங்கி நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் போட்டுப்பேன். செயின் வாங்கி போட்டு கையில மோதிரம் இதெல்லாமே போட்டு ஒரு ஆசை நம்மளும் போடணும். ஏன்னா வாய்ப்பே கிடையாது. நம்மளா பிறந்து வளர்ந்து ஆளாகி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சு வாங்கி போட்டுப்போம். ஆனா இந்த நான் கருணைன்ற ஒரு பாதைக்குள்ள நான் உள்ள என்ட்ரி போட்டோன்னே ஜஸ்ட் ஒரு 6 மாசம் தான் நான் இந்த செயலுக்குள்ள ஆரம்பிச்சு ஆச்சு. 6 மாசத்துல நான் என்னென்ன போட்டு எல்லாத்தையும் நான் கைட்டு போட்டேன். என்ன காரணம்னா அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நான் போறதுனால எவ்வளவு பேரு கஷ்டப்படுறான், எவ்வளவு பேருக்கு மன வலி கொடுக்குறான் எனக்கு அப்ப தெரியல. நான் ஜாலியா சந்தோஷமா நான் போன மாதிரி இருக்கு. என்கிட்ட நான் போனப்ப அப்படின்னு போனேன். ஆனா நான் அன்பு வந்த ஒண்ணு நினைச்சு அவனோட ஒருத்தர் நம்மளை பார்க்கும்போது அவனோட ஏக்கம் அவனோட வலி எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா அவனால முடியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி சமைச்சு அவன் வாங்க முடியாது. ஆனா அதை பார்க்கும்போது வாங்கணும்னு ஆசை வருது அவன்கிட்ட. அந்த ஒரு வழி அவனுக்கு நான் கொடுக்குறேன். இதை நான் ஏன் கொடுக்கணும், இதை நான் இல்லாம இருந்தா நல்லது தானே அப்படின்றதுக்கோசம் எல்லாத்தையும் நான் நினைவு கேட்டுப்பேன். இதுதான் இது வந்து யாருன்னா எல்லாரும் நான் ஆயிட்டேன், அவனை கஷ்டப்படுத்த கூடாது. அப்ப அந்த எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. நான் அதுக்கான என்னென்ன செயல் செய்ய முடியும் உண்மைதானே. இது எல்லாமே ஒரு இதுதான் கருணைன்னா இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்பா, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்பா. நீங்க யாரை எப்படியோ நினைச்சுக்க பரவாயில்ல. ஆனா என்னால பிறர் சந்தோஷமா பிறருக்கு எந்த துன்பத்தை நான் கொடுக்கலன்ற அளவுக்கு எனக்கு ஒரு பக்கம் வருது. அதுக்கு இந்த மாதிரியான நம்ம எதுவுமே இல்லாம இருக்கும் போது ஒரு பெரிய நம்மகிட்ட ஒரு அன்பு பெருசா வெளிப்படுத்த உணர முடியும். நான் அப்படித்தான் நிறைய விஷயத்த வானான்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய பேர் செய்யறது உண்டு. இந்த மாதிரி செய்யறது தான் நன்மை. வச்சுக்குங்க, உங்களுக்கு வானான்லாம் சொல்ல, அதை வெளியே போட்டு எல்லாருக்கிட்டையும் நீங்க காட்டி அதனால ஒன்றும் வராது. உங்களுக்கு துன்பம் வரும், உங்களுக்கு கஷ்டம் வரும். அதெல்லாம் ஏன் நம்ம பொருளை வச்சு நம்மளே அதை ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எவ்வளவு ஜுவல்ஸ் தான் ஜுவல்ஸ் வெளியே போட்டு அலங்காரமா காட்டணும்னு ஆசைப்படாதீங்க. உங்க தேவைக்கு தான் ஜுவல்ஸ் வச்சு அந்த ஜுவல்ஸை வந்து எங்க தேவை அங்கே யூஸ் பண்றதுக்கு மட்டும் முடியும். மற்றபடி நான் சும்மா வெளியே காட்டுறேன், நான் நல்லா இது நான் காட்டினா தான் எங்களுக்கு சந்தோஷம். அப்ப நாங்க வாங்கி வச்சது என்ன பிரயோஜனம்? நீ வாங்கி வச்சதுல பிரயோஜனம் உன் தேவைக்கு அது பயன்படும் தான் பிரயோஜனம். அது நீ போட்டு நீ 4 பேர்ட்ட காட்டி அது பிரயோஜனமா அது பிரயோஜனம் இல்லை. காயப்படுத்துறதும் அடுத்தவரை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் நீங்க போடுறீங்கன்றது தான் உண்மை. உங்களுக்கு மகிழ்ச்சி வருதுன்னா ஒரே காரணம் தான், ஒரே விஷயம் வரும். மகிழ்ச்சின்றது ஒன்னே ஒண்ணுதான். 2 வகையில நமக்கு மகிழ்ச்சி வரும். பிறரை காயப்படுத்தும் போது ஒரு மகிழ்ச்சி வரும், பிறருக்கு நன்மை பண்ணும் போது ஒரு மகிழ்ச்சி வரும். இதுல எந்த மகிழ்ச்சி வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணிருக்கீங்க. நன்மையும் தீமையும் பிற தர வராது. அப்படி இருக்கும் போது நீ என்ன நன்மை என்ன நீ செய்யறியோ அதை போட்டு உனக்கு திரும்பி வர விளைவு. அப்போ நம்ம எப்படி நடந்தோம்னு யோசனை பண்ணணும். நம்ம சொல்றது பிறருக்கு நன்மை செய்து சந்தோஷம் வரணும்னு மட்டும் ஆசைப்படணும். பிறரை கஷ்டப்பட்டு சந்தோஷம் வரணும் நீங்க ஆசைப்படாதீங்க. அந்த ஆசை நீ போட்டு அந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா அப்போ உனக்கு அது கஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிடும். இதை தயவு செய்து ஜுவல்ஸ் வச்சுக்கிறவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாங்க. ஏன் நான் சொல்றேன்னா இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு போயிடுது. எல்லாரும் சொல்ல கருணையாசை இவ்வளவு பேர் இப்படி பண்றாங்க, அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது. கண்டிப்பா எங்களுக்கு இல்லைன்னு தோணுது. நான் நிறைய பேர் நான் கமெண்ட் நான் கேட்டுருக்கேன், இது ஏன் இப்படி பண்றாங்க அவங்கன்னு தோணும். சரி, இப்ப அதுக்கான ஒரு பதிவு தான் இது. இது ஏன்னா இப்போ நீ வச்சிருக்கிற உங்களுக்கு அந்த பொருளே பாருங்க, நீ வச்சுக்கிற பொருளே உனக்கு துன்பத்தை கொடுக்குமானா கொடுக்கும். அது காரணம் நீ தான். கண்டிப்பாங்க. உனக்கு வச்சிருந்த பொருள் உனக்கு நன்மை மட்டும் பண்ணணும். அது நன்மை பண்றது அதிலே தான் கிடையாது. அதே மாதிரி எந்த குறையும் கிடையாது. பாக்குற வேலையினால்தான் அது உனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய சூழல் உருவாக்குது. தேவையான ஜுவல்ஸை வச்சுங்க வேணான்னு சொல்லி ஆனா வெளியே போட்டு ஆடம்பரமா காட்டி அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரியோ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி சூழலை கொண்டு வராதிங்க. உங்க தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினா சிறப்பா இருக்கும். ஏன்னா இங்க எல்லா செயலுமே ஒருத்தரை கஷ்டப்படுத்தும், ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்த அது புரிய வைக்கும். ஆனா நம்மளுக்கு இந்த மாதிரி செயல நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம தெரிஞ்சா செய்யாதீங்க இந்த விஷயம். நிச்சயமாங்க. அதனால ஜுவல்ஸ் எவ்வளவு தானோ அளவா என்ன வேணுமோ அதை மட்டும் போட்டு போனா போதும். இங்க நீங்க ஜுவல்ஸ் போட்டி போட்டு நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம். எந்த ஒரு கல்யாணத்தையும் ரிசப்ஷன் பாருங்களேன், இருக்குதெல்லாம் மாதிரி போட்டு வராங்க. நினைப்பாங்க இன்னும் இருக்குதுன்னு அப்பதான் நம்மளுக்கு தெரியுது, இப்படி இருக்குதுன்னு தெரியுது. அதே போல ஒருத்தவங்க வீட்டுல இல்லாம பாக்குறோம், வா உலகுதான் நம்ம அந்த எண்ணமே என்ன பண்ண உனக்கு கஷ்டப்பட்டு நீங்களே சொல்றீங்க. அப்ப அதை சொல்லிட்டு நீங்களே அதை செஞ்சுக்கிறீங்களே. நன்மையத்தையுமே பிறத்தால வராதுன்னா இவங்க படம்லாம் பாருங்க, நீ போட்டு அதை பார்த்தா சொல்லுங்க. அவன் இவ்வளவு நகையா நம்ம சொல்றான் செய்வான், தப்பு கிடையாது. சொன்ன உடனே அவனை பார்த்தேன் இவ்வளவு கண்ணு வச்சிட்டாமா, ஏன்பா நீ பண்ண வெளிக்கு அப்படிதாம்மா பண்ணுவான், நீ செஞ்ச என்ன செய்ய அதான் வரும். அப்படி நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது இல்ல. அதை நீங்க மாத்தினீங்கன்னா உங்களுக்கும் நன்மை அவங்களுக்கும் நன்மை. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து கண்ணால பார்க்க கூட முடியாத அளவுல சொல்ல நீங்க நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. போட்டு பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆசை வரும். ஆசை வரும்போது அது பெரிய கஷ்டத்தை உருவாக்கும். அதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. ஆனா ஜுவல்ஸ் வச்சுக்கலாம் தேவையான இடத்துல கொஞ்சமா போட்டா போதுமான, இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை தயவு செய்து புரியும். அதனால நன்மை வருமானா வராது, உங்களுக்கு தீமை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது மொத்தம் அளவா எவ்வளவு ஜுவல்ஸ் எடுத்து வச்சாலும் உங்களுக்கு வெளியே வரும்போது சும்மா ஏதோ ஒரு தேவையான மட்டும் போட்டுட்டு வாங்க, அது போதுமானது. மற்ற எதுவும் வேணாம்.
அழகா ஆட போறீங்களா அதுதான் உங்களை அழகா காட்ட போறீங்க. போற ஜுவல்ஸ் அழகா காட்ட போறது இல்லை. அது உங்ககிட்ட, ஏன்னா ஜுவல்ன்றது முதல்ல ஒரு விஷயம், அது பேர் பணம். நீங்க நினைக்கிற மாதிரி ஆடை மாதிரி கிடையாது ஜுவல்ஸ். அது அழகான பொருளுக்கு கிடையாது. நீங்க எல்லாம் அழகு நீங்க அது அழகுக்கு கிடையாது அந்த பொருள். அது உன்னோட சொத்து, உங்ககிட்ட எவ்வளவு செல்வம் இருக்குது அதை வெளிக்காட்டக்கூடியது. ஏன்னா இங்க செல்வன்ற ஒரு விஷயம் தான் இங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டது. இப்ப நீங்க அவ்வளவு ஜுவல்ஸ் போடும்போது இன்னைக்கு எவ்வளவு நகை விற்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு ஜுவல்ஸ் நீங்க உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, எங்க கிட்ட பணமே இல்லையே, இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன், இதெல்லாம் சரியான்ற கேள்வி அவனுக்குள்ள ஏற்படும். அது ஏற்படும் போது இதை தூண்டி விட்டவங்க யாரும் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கடினமான சூழல் வரதுக்கான வாய்ப்புகள் ஆயிடும். அப்போ நம்ம அந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாது. ஏன்னா நகைன்றது பணம். இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. நீங்க எவ்வளவு பேருக்கு உணவே இல்லாத, வீடு இல்லாத, நகைன்னா என்னன்னே தெரியாத அளவுக்குள்ள இன்னைக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம இதை வெளிக்காட்டும் போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துற மாதிரி சூழல் உருவாகும். அதை செய்யாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையா இருக்கும். இந்த கட்டாயம் செய்வாங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நன்மை, அதை வெளியிருந்து பாக்குறவங்களுக்கும் பெரிய டிஸ்டர்ப்லாம் அவங்க வாழ்க்கையை அவங்க மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க அவ்வளவு கடினமான சூழல் தான் போயிட்டு இருக்குது. அதனால நம்ம எல்லாரும் அதை ஜுவல்ஸை அளவோட போறது சிறப்பா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நன்மையா இருக்கும். ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர். நன்றிங்க. நன்றி.